கோடாங்கி அப்ரஹாம் சார் வணக்கம். வணக்கம் சார். கோடாங்கி அப்ரஹாம் சார் வணக்கம் சார். இடதுசாரிகளுடைய அலுவலகத்திற்கு விஜய் வீட்டை விட்டு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. இப்பதான் கால் வந்து கொஞ்சம் தரையில பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வந்து பார்ட்டி போயிருக்காரு. இப்போ சார் இந்த அரசினுடைய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் இடதுசாரிகள் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நல்ல வாய்ப்பு. இது ஆட்சி அதிகாரத்திற்குள் அவர்கள் பங்கு பெற வேண்டியது எந்த அளவிற்கு அவசியம் சார்? இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்தலுக்கு முன்பாகவே அந்த ஒரு பேச்சை கொண்டு போனாங்க அவங்க கிட்ட. சரி, அதாவது கூட்டணிக்கு முன்பாகவே நீங்க இங்க வாங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தரோம், ஆட்சியில பங்கு தரோம், அதிகாரத்துல பங்கு தரோம்லாம் ரொம்ப பேசப்பட்டது. ஆனால் இல்ல எனக்கு சீட்டுக்கள் முக்கியம் இல்ல, கொள்கை தான் முக்கியம், ஏன்னா உங்களுடைய நிலைப்பாடு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிதான் திருமாவளவன் அவருடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டாலோ அல்ல அவருக்கு பெரிய அளவுக்கு, ஏன்னா அவருக்கு பின்னாடி தேமுதிக 10 இடங்கள் கொடுக்கும் போது நிறைய விமர்சனங்கள்லாம் வெளிவந்தது. அதெல்லாம் தாண்டி கொடுத்த இடத்தை அவர் நின்றார். கடந்த முறையை விட 2 இடங்கள் அவங்க குறைஞ்சி போச்சு. கடந்த முறை 4 எம்எல்ஏக்களை பெற்றிருந்தார்கள், இந்த முறை 2 தான் கிடைச்சிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இப்ப கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு என்பது நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா பொதுவில் பார்க்கும்போது ஆகா பரவாயில்லையே, நல்ல வாய்ப்பா இருக்கு, அவர் போலாம். ஏன்னா இப்ப நிறைய பேர் ஆன்லைன்ல இப்ப சொன்ன மாதிரி இன்ஸ்டா அல்லது ரீல்ஸ்ல எல்லாம் என்ன போட்டு இருக்காங்கன்னா திருமாவளவன் துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாங்க, திருச்சி கிழக்குல அவரை தான் நிப்பாட்ட போறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை பேசப்படுகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன, இந்த ஆட்சி என்பது இப்போ விஜய் தலைமையில ஆட்சி அமைய போகிற இந்த ஆட்சி என்பது அவர் எதை சொல்லி மக்கள்கிட்ட போய் நின்றார் என்ற ஒரு கேள்வி இருக்கு. எதை சொல்லி மக்கள்கிட்ட நின்றார்னா திமுக தீய சக்தி, ஆகவே அவர்களுக்கு ஓட்டே போடாதீங்க, அதை சொல்லிதான் மக்கள்கிட்ட அவர் நின்றார். இப்போ அந்த அப்படி சொல்லப்பட்ட அந்த மக்கள் கிட்ட அவர் கொண்டு போன அந்த வாதத்தின் அடிப்படையில கிடைத்த வெற்றி அவருக்கு 108. ஆனால் அவர் சொன்னதை கேட்காம கிடைத்த வெற்றி திருமாவளவன், நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகள், இஸ்லாமிய அமைப்பு, திமுக, இப்படி இவர்களுக்கெல்லாம் கிடைத்த வெற்றி. இப்ப இவருக்கு நிச்சயமாக இந்த 6 எம்எல்ஏக்களோ காங்கிரஸோடு சேர்ந்து அந்த 11 எம்எல்ஏக்கள் யாரால் கிடைத்திருக்கிறார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணியிலிருந்து பெற்றிருக்கிற ஒரு அணி வாக்குகள் தான். அப்ப அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதன் மூலமாக இன்றைக்கும் இந்த அரசாங்கத்தை பின்னிலிருந்து நிர்வகிக்கிற விஷயத்தையோ பின்னிலிருந்து தாங்கி பிடிக்கிற விஷயத்தையோ திமுக தான் செய்யுது. அவர் முதலே சொல்லிட்டார். முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, நான் இப்போ இந்த ஆட்சியை எந்த விதத்திலும் திமுக கொள்ள கொடுக்காது, 6 மாதங்களுக்கு எந்த விதமான இடையூறும் கொடுக்க மாட்டோம், ஆனால் அதே நேரத்துல பெண்களுக்கு நாங்க ஏற்கனவே சொன்ன சில திட்டங்களை அல்லது தாய்மார்களுக்கு சொல்லப்பட்ட திட்டங்களை, காலை உணவு திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை நிறுத்தாமல் செய்ய வேண்டும், மாநில லெவல்ல எந்த சிக்கலும் வரக்கூடாதுன்னு பல்வேறு விஷயங்களை 2 நாட்களுக்கு முன்பாக சொல்லிவிட்டார். இன்றைக்கு இந்த தாமதத்துக்கு அல்லது இந்த பரபரப்புக்கு, இந்த நொடிக்கு நொடி பிரச்சனைக்கு காரணமே விஜய் தான். என்ன காரணம்னா, அவர் 108 பெற்றிருக்கிறார் என்று சொன்ன உடனே என்னிடம் அறுதி பெரும்பான்மை இல்ல, ஆனால் தனிப்பெரும் கட்சி நான் தான், என்னுடைய தனிப்பெரும் கட்சியாக 107 இடங்கள் இருக்கிறது, என்னை ஆட்சி அமைக்க அழையுங்கள் என்று கடிதம் கொடுத்திருந்தால் இந்த சிக்கல் வந்திருக்காது. புரியுது. தனிப்பெரும் கட்சியாக கொண்டு போய் லெட்டர் கொடுக்கும் போதே காங்கிரஸோட 5 இடங்களை சேர்த்து 113 இடம் கொடுக்கும் போது பெரும்பான்மை இல்லப்பா, உன்னை கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டார். இதற்கு முழுமையான காரணம் விஜய்க்கு சொல்லப்பட்ட தவறான அந்த விஷயம். ஆரம்பத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கூட இருப்பவர்களுடைய பேச்சை கேட்பதை விட அரசியல் என்பதை இன்றைக்கு இந்த 2-3 நாட்களில விஜய் நன்றாகவே கற்று தேர்ந்திருப்பார். இந்த அரசியல் அனல் என்பது அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தலை மக்கள் இந்த 26 கொண்டு நிறுத்தியிருக்காங்க. எல்லா கட்சிக்குமே புரியுது. 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய செயல்பாடுகளில பெருவாரியான மாற்றம் நடந்து விட்டது, புரட்சி நடந்து விட்டது, அப்படிலாம் பேசுறாங்க இல்லையா, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். சார், புரட்சி என்றது மாற்றம் நடந்தால் எம்ஜிஆருக்கு நடந்த மாதிரி நடந்திருக்கணும். எம்ஜிஆர் தேர்தலில் வெற்றி பெறும்போது பாண்டிச்சேரியிலையும் ஜெயிச்சாரு, தமிழ்நாட்டிலையும் ஜெயிச்சாரு, அதுதான் சார் அலை. எனக்கு இது அலையாக தெரியவில்லை. இது பின்னாடி ஒரு சதி அலை இருக்கு, அது பின்னாடி பேசலாம் நம்ம. இப்போதைக்கு முதல்வராக வருகிற விஜய்க்கு நம்ம வாழ்த்து சொல்றோம். ஏன் வாழ்த்து சொல்றோம்னா, இன்றைக்கு மக்கள் உங்களை எதை வைத்து நம்பி இருக்கிறாங்க என்றா, உங்க கொள்கை தெரியாது, உங்க கோட்பாடு தெரியாது, உங்களுடைய எந்த செயல் திட்டமும் தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒரு நடிகராக நீங்கள் பேசிய விஷயங்கள்ல
பெண்களை கவர் செய்கிற விதமாக 6 சிலிண்டர் 2500 ரூபாய், வீட்டிலே இருக்கிற பசங்களுக்கு, படிச்ச பசங்களுக்கு மாசத்துக்கு 4000 ரூபாய், இப்படி ஏராளமான திட்டங்களை, சலுகைகளை அறிவித்துதான் இலவசங்களே கூடாது என்று முதல்ல நீங்க போராட்டம் நடத்தி பின்னாடி நீங்கள் அறிவித்தது அனைத்துமே திராவிட இயக்கங்கள் சொன்ன அனைத்தும் பட்டி டிங்கரிங் பார்த்து பெயிண்ட் அடிச்சு சொல்லியிருக்கீங்க. இது உங்கள் செயல் திட்டத்துல எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க போகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தை மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போவாங்கன்னு தெரியும். நம்ம பொறுத்திருப்போம். உடனே எடுத்தோட எந்த வருஷம் நம்ம பண்ண போறது இல்லை. அவர்கள் நிலவரங்கள் நிச்சயமாக மக்களிடம் எடுபடும் போது பாராட்டுவோம், நன்றாக இருந்தால். சரியாக இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக விமர்சனம் பண்ணுவோம். ஓகே சார். கோடாங்கி அப்ரஹாம் சார், சொல்லுங்க. கோடாங்கி அப்ரஹாம் சார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு விஜய் வந்து பதவியேற்க போகிறார். நாங்கள் உங்களுக்கு எந்த இடையூறும் விளைவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுக கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது. இப்போது ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய கட்சிகள்ல சார், நான் இதை டாக்டர்கிட்டையும் கேட்டேன், உங்ககிட்டையும் கேட்டு இதை நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். விடுதலை சிறுத்தைகள் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிற புள்ளியில் ஒருவேளை இந்த விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த புள்ளியில் நின்றார்கள் அப்படின்னா அது ஒரு தவறான முடிவாக போய்விடுமா சார்? சார், இது எப்படி தவறான முடிவான போய்விடும்? தவறான முடிவுலாம் இல்லை. ஆனால் என்னன்னா, ஒரே ஒரு நிலைப்பாடு. இப்ப திருமாவளவனை பொறுத்தவரை திருமாவளவனோடு பழகியவர்களுக்கு தெரியும் அவர் எதற்காக இறங்கி வருவார், எந்த கொள்கையில உறுதியா நிற்பாரு. ஏன்னா நான் அவரோட பழகிட்டு இருக்கேன். அதனால எனக்கு தெரியும் அவரை குறித்து. பல ஆண்டுகளாக அவர் முதலாக ஒரு திரைத்துறையிலையும் கால் வச்சார். அப்பவும் நான் அவரோடு பயணித்தேன்றதுனால சொல்றேன். பதவிக்காகவோ அல்லது செல்வாக்குக்காகவோ பணத்துக்காகவோ வெளியே போகிற ஒரு நபர் திருமாவளவன் இல்லை. அப்படி இருந்திருந்தா முன்னாடியே கூப்பிடும் போதே அவர் போயிருந்திருக்க முடியும். இப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறது, அவர் அமைச்சரவையில பங்கு பெறலாம், அதற்கான காலச்சூழல் அமைந்திருக்கிறது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. ஆனால் அவரை பொறுத்தவரை நீண்ட நெடிய அனுபவத்தோடு அரசியல் பார்வையோடு அவர் சொல்ற விஷயம், இப்ப இந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது, இந்த அரசாங்கம் என்பது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டுல உருவாக்கி இருக்கு. அது என்ன ஏது அவர் எப்படி பண்ண போறாங்க பின்னாடி நம்ம நிறைய விவாதிக்கலாம். இப்ப மாற்றம் உருவாயிருச்சு. முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்க வேண்டும். தாமதத்துக்கு விஜய் தான் காரணம். முதல் சுற்றுலயே நான் சொல்லிட்டேன். இப்ப அவர் உட்கார்ந்தால்தான் இந்த அமைச்சரவை அமையும், அரசு அமையும். இல்லைன்னா 10ஆம் தேதியோடு இந்த இழுபறி நீடித்தால் நிச்சயமாக ஜனாதிபதி ஆட்சிக்கு தான் வழிவகுத்திருக்கும். அதனால்தான் இந்த சூழல் வந்து நடந்திருக்கு. இப்போ ஆட்சியில் அமர வைத்தால்தான் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், எதையெல்லாம் சொல்லி. இப்ப நம்ம சகோதரர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், இன்ஸ்டா ரீல்ஸ்ல தான் அவர் அல்காரிதம் பாருங்க, நிறைய பேசுறாங்க, அதுதான் பெரிய மாற்றத்தை உருவாக்கிருச்சு அப்படிலாம் நிறைய சொன்னார் இல்லையா. எனக்கு இதெல்லாம் ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. அப்படி இருந்தால் கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள் ஒண்ணுமே நடக்கல, பாண்டிச்சேரியில ஒண்ணுமே நடக்கல. அப்ப அங்கெல்லாம் வந்து இன்ஃபுளுசரே கிடையாதா, அங்கெல்லாம் இன்ஸ்டா பாக்குற ஆட்களே கிடையாதா? அதெல்லாம் இல்ல சார், ஏதோ நடந்திருக்கு. ஓகே, எனிவே அது பிரச்சனை இல்லை. இப்ப இவர் ஆட்சியில் அமர்ந்த பிறகு என்ன செய்ய போகிறார் என்பதை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவை உத்து பார்க்கும். குறிப்பா தமிழ்நாட்டுல இவருக்கு வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களும் ரொம்ப கவனமா பார்ப்பாங்க. என்ன செய்தாலும் அது செயல்பாடாக மாறும். இன்னைக்கு வரைக்கும் இந்த இப்ப ஆதரவு கொடுத்த பிறகு ஆபீஸ் போறாரு. இது முன்பாகவே அவரே நேரா போயிருந்தாருன்னா எப்போ முடிஞ்சிட்டு இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம். அப்போ இறங்கி வந்திருக்காரு. நீங்க சொல்லும் போது சொன்னீங்க முதல் கால் வச்சிருக்காரு தரையிலன்னு. இன்னும் நிறைய இடங்கள் அதுதான் சார், இன்னும் நிறைய இடங்கள் கால் வைக்க வேண்டி வரும். சென்னையில் ஒரு மழை பெய்தால் போதும் இவருடைய ஆட்சியினுடைய நிர்வாக விஷயங்கள் அப்போது வெளிச்சத்துக்கு வந்துடும். என்ன நடக்க போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொன்னு, அவர் மீது தினம் தினம் அமைச்சரவை, ஜெயலலிதா அமைச்சரவையில அமைச்சர்கள் எல்லாம் என்ன பதட்டத்தில் இருப்பார்களோ அந்த பதட்டம் இவருக்கு இருக்கும் டெய்லி. என்ன தெரியுமா அந்த பதட்டம்? அப்பெல்லாம் அந்த காலகட்டங்கள்ல நாம் அமைச்சராக இருக்கமா இல்லையான்னு அந்த கொண்டை வளைவு, அந்த சிகப்பு கலர் லைட் வச்ச கார் வீட்டு வாசல்ல நிக்குதான்னு ஒவ்வொரு அமைச்சரும் காலையில எழுந்து பார்ப்பாங்க. ஏன்னா எப்போது அமைச்சர் பதவி பறிக்கப்படும், எப்போ வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், ஒரு அமைச்சர் எக்மோர்ல வந்து அமைச்சராக ட்ரெயின்ல ஏறினாரு, ஊர்ல போய் இறங்குறதுக்குள்ள அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுருச்சு. எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த வெளியிலிருந்து ஆதரவு என்பது நிலைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இவர் செயல்பாடுகளை பொறுத்துதான் அவங்க வந்து தொடர்வாங்களா. ஏன்னா பதவி வந்து முக்கியம் என்று சொன்னால் இவ்வளவு காலம் திரும்ப அவ்வளவு இழுத்திருக்கவே மாட்டார் உடனடியாக. ஏன்னா காங்கிரஸ் பாருங்க, முதல்ல போய் துண்டு போட்டதுதான் பிரச்சனைக்கே காரணம்.
அவங்க போகாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த நிகழ்வு 2 நாள் முன்னாடியே நடந்திருக்கும். ஓகே ஓகே. எல்லாவற்றையும் இவர் செயல்பாடுகள், விஜயனுடைய செயல்பாடுகள் பழைய மாதிரி இல்லாம மீண்டும் இறங்கி வந்து அரசியல் என்பதை அரிச்சுவடியை படிச்சுக்கிட்டு இறங்கி வந்தார்னா தமிழ்நாட்டுல கொஞ்ச காலமாவது அவர் வந்து முதல்வராக நீடிக்க முடியும். இல்லைன்னா நிச்சயமா மறுபடியும் வந்து கவர்னர் என்ன செய்ய போறாருன்னே தெரியல, ரொம்ப சைலண்டா இருக்காரு. அவர் வந்து நினைத்திருந்தால் கூட்டிருக்க முடியும். எல்லாமே சிக்கல் தான் சார். பொறுத்திருப்போம், நிறைய பார்க்க வேண்டி இருக்கு. வெயிட் பண்ணுவோம் சார். ஓகே.